ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் பொரி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம சாப்பிட்ற நார்மல் பொரியில் இந்த உருண்டையை செய்யலாம். இது ரொம்ப ஈஸி, சிம்பிள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை வெறும் வானிலையில் வறுத்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக சூடான போதும், ரொம்ப வறுக்கணுன்ட்டு இல்லை. பொட்டுக்கடலையை 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு கொಬ್ಬரியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த உருண்டை சாப்பிட்றப்ப அந்த கொಬ್ಬரி நெய்யில் ரோஸ்ட் பண்ணது சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு அமேசிங்காக இருக்கும். நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ 1 டம்ளர் பாகு வெல்லம் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது சேலம் பொரி அப்படின்ற அந்த நார்மல் பொரி தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு 3 டம்ளர் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வெல்லத்தை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வடிகட்டி அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. மண் டஸ்ட் எல்லாம் இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொಬ್ಬரி, வேர்க்கடலை, அப்புறம் பொட்டுக்கடலை, முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். வறுத்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம அந்த பாகு ஊற்றுறப்ப கரெக்டாக இருக்கும். இதை முன்னாடியே ரெடி பண்ணிவிடுங்க. பாகு ரெடி ஆகிறதுக்குள்ளே நல்லா கைவிட்டு அழுத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட பாதாம், திராட்சை எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும். இப்போ இது இந்த மாதிரி ரொம்ப அடர்த்தியாக கொதிச்சிட்ருக்கு இல்லைங்களா. நுரை சின்ன சின்னதாக இருக்கு இல்லையா. இந்த பபிள்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பெரிய பெரிய பபிள்ஸாக வரும். அந்த மாதிரி டைமில் இது கரெக்டான பதம் வந்துடுச்சுன்னு நம்ம எடுத்துடலாம். இப்போ ஏலக்காய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ அப்படியே கொஞ்சம் அந்த பாகு கெட்டி ஆகிட்டே இருக்குது. இப்போ ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு இது உருண்டை பதமாட்டம் வரணும். பாகு ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ரொம்ப கெட்டியாக நம்ம இந்த கடல உருண்டைக்கு எடுக்கிற அளவுக்கு எடுக்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இருந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் இது வரணும். ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். பாகு வர ஸ்டேஜில் லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இன்னொரு தடவை செக் பண்ணுறேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப கெட்டி இந்த டங்குன்னு சவுண்டு வர அதெல்லாம் வேண்டாங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியான போதும் பாகு. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குது. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் பொரியை சேர்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இதை சேர்த்துனிங்கன்னா கரெக்டாக கலந்து விட கரெக்டாக இருக்கும். இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு கலந்து விடுங்க. ஒரே டைம் எல்லா பாகையும் ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்ல பொரியை மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் பொரி மேலே கோட்டார அளவுக்கு அந்த பாகை மிக்ஸ் பண்ணுங்கள். இது பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸி. பொரி மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இல்லை நமுத்து போன மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. நல்ல கரகரான்ட்டு இருக்கிற பொரியாக யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி வாங்கிட்டு ஒரு தடவை சூடு பண்ணால் கூட நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்துட்டேன். கையில் நெய் தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி உருண்டையை பிடிங்க. இந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை அரிசி மாவை தொட்டுக்கிட்டும் உருண்டை பண்ணலாம். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். ரெண்டுலேயுமே ஈஸியாக வரும். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் அரிசி மாவில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நெய்யில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். அரிசி மாவு தொட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும் மேலே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பொரி உருண்டை ரெடி. நம்ம நார்மல் ட்ரெடிஷ்னல் மெத்தடும் விஷாஸ் கிச்சனில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது பொரியை வச்சு செஞ்சுருக்கேன். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற கமெண்ட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இது சூடுலேயே நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா லைட்டாக ஹார்டாகும். நல்லா கடித்து சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், டொங்குன்னு சவுண்டு கேட்குதுங்களா. இது சூப்பரான ஒரு ஈஸியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி கார்த்திகை தீபம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.